Good morning, students. I am MRK. We are going to see +1 mathematics theorem பார்க்க போகிறோம். யூனிட் 9ல சாப்டர் 9ல தியரம் ஒன்று இருக்குது. அந்த தியரம் வந்து 5 மார்க் தியரம். அதை நம்ம பார்க்க போகிறோம். லிமிட் x tends to 0 sin x by x அப்படின்னு சொல்லலாம். அல்லது கொஸ்டினை பார்த்துக்கோ லிமிட் theta tends to 0 sin theta by theta. ஓகே, இது ஃபஸ்ட்டு ப்ரூஃபு. இதிலிருந்து செகண்ட் ப்ரூஃப் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். சரியா? லிமிட் theta tends to 0 1 minus cos theta by theta இது ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூஃப் ஆகும். ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இதை. சரிங்களா? ஈக்குவல் டு 1 இம்பார்ட்டன்ட் தியரம்டா தம்பி. ஈக்குவல் டு 0 வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் ஃபார் 5 மார்க். ஓகே, ஆமாம், பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்படாத. நான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றை ப்ரூவ் பண்ணையில் நம்ம ட்ரா பண்ண வேண்டியது ஒரு யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். யூனிட் சர்க்கிள் அப்படின்னா ரேடியஸ் 1 அப்படின்னு அர்த்தம். ஒரு யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோ. ஓகேங்களா? ரைட். ரேடியஸ் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு இதனோட ரேடியஸ் வந்து போட்டுக்கிறேன். 1 சென்டிமீட்டர் அர்த்தம் தான் 1 யூனிட் சர்க்கிள். ட்ராய யூனிட் சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். ரைட். அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன், பார்த்துக்கோ. பொறுமையாக செஞ்சுக்க. சரிங்களா? ரைட். இப்போ இது வந்து ஆரிஜின் சென்டர் ஓ அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதை வேணால் ஏன்னு வச்சுக்கோ, இதை வேணால் பின்னு வச்சுக்கோ. இந்த இடத்த இதுதான் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ் தான். சரியா? 3 விதமான ட்ரையாங்கிள்ஸ் இதில் இருக்குது. சரியா? லெட்டு ஓ பி த சென்டர் ஆஃப் the unit circle. ஓகே, சொல்கிறது புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட்டு 3 விதமான இதில் பார்ட் எடுக்க போகிறேன். இதில் வந்து ஆங்கிள் எடுத்துக்க தீட்டா. இது வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ரைட், குட். இப்போ நான் 3 விதமான ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு பெருசாக உள்ளதை எடுக்கிறேன். இதை எடுக்கிறேன். நம்ம இதிலேயே படத்தை இந்த பேஜ்லேயே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிறுசாக போட்டு எழுதுகிறேன். ரைட், பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த பேஜ்லேயே நம்ம க்ளோஸ் பண்ண பார்ப்போம். இது ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? அடுத்து ஒரு செக்டார் இருக்குது. ஒரு செக்டார் இருக்குது. சரியா? ஒரு செக்டார் இருக்குது. அதுக்கு நேராக ஒரு லைன் இப்படி ஒன்று ட்ரா பண்ணோம்னா உள்ள ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அந்த இடத்த வேணால் சின்னு வச்சுக்கோ. ரைட். இது வந்து ஒரு செக்டார்னால் அப்படி ஆர்க் மாதிரி வரும்ல, அது. இப்படி வரணும். ரைட். இது வந்து என்னென்னா சி இந்த இடம் பி, இந்த இடம் ஓ. இது ஓ, இது ஏ, இது பி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? நெக்ஸ்ட்டு ஐசோலஸ் ட்ரையாங்கிள் மாதிரி சின்னதாக ஒன்று வரும். 2 சைடு ஒன்றா இருக்கிறது அப்படின்னா
நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ரேடியஸ் வரும், ஒரே ஒரு பேஸ் மட்டும் மாறும். இதில் ஓ, ஆர், ஆர், இது சி, இது பி, இந்த 3 ஃபிகரையும் எடுத்துகிட்டு தான் நான் செய்ய போகிறேன். சரியா சொல்கிறது? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எல்லாத்துக்குமே ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றனால இது பேஸ் வந்து ஆர். சரியா? இது வந்து ஹைட்டு. இப்போ நம்மளுக்கு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்றது தான் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் ஏரியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு 1/2 பி இன்ட்டு ஹெச் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு θ/360 இன்ட்டு πr² அர்த்தம். சரியா சொல்கிறது? இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். சரிதானா? இது லென்த் ஆஃப் ஆர்க்கு, இது ஏரியாவுக்கு, ஏரியா ஆஃப் செக்டார். இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறோம் ஈக்குவல் டு, சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. இதில் ஃபஸ்ட்டு ஒன்றுனா வர்றோம், அவசரம்னா வர்றோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போனோம்னா ரேடியஸ் இருக்குது, ஹைட்டு வேணும். நம்மளுக்கு என்ன வேணும்? ஹைட்டு வேணும். இதில் வந்து நல்லா யோசிச்சுக்கோ. இந்த பிக்கு சைடில் உள்ளது வந்து மேலே எதிர்த்தாப்பில் உள்ளது பி, சிக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது சி அப்படின்னு சொல்லி. இப்போ இது 1/2 போட்டு ஆங்கிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்க. இந்த இருக்குது ஆங்கிள், எங்கே இருக்குது? இந்த இருக்குது தீட்டா. அதை பார்த்துக்க. ஆங்கிள் எங்கே இருக்குது? தீட்டா இங்கே இருக்குது. அப்போ நம்ம தகுந்தாப்பில் செய்யையில் பார்த்து பொறுமையாக செய்யணும். ஆங்கிளுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது 1/2 ஏபி சைன் சி அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ஏபி சைன் சி எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எதிர்த்தாப்பில் உள்ளது வந்து இது பின்னு வச்சுக்கோ. இதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது, அதாவது இதுக்கு ஓ வந்து நம்ம ஏன்னு நினச்சிக்கிட்டோம்னா இதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது என்ன வந்துடும்? ஏன்னு வந்துடும். இதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது சின்னு வந்துடும். சரிதான் நான் சொல்கிறது? நம்மளுக்கு பார்த்து நிதானமாக செஞ்சுக்கிறணும் ஒன்று ஒன்றா. அதை எழுத மாட்டாங்க. 1/2 ஏபி சைன் தீட்டா அப்படின்னு வேணால் எடுத்துக்க. 1/2 ஏபி சைன் சி அப்படின்னு எடுக்கிறதுக்கு 1/2 ஏபி சைன் தீட்டான்னு வேணால் எடுத்துக்கோ. சைன் தீட்டா அப்படின்ட்டு 1/2 ஏபி சைன் தீட்டா அப்படின்னு வேணால் எடுத்துக்கோ. இதில் வந்து நம்மளுக்கு யூனிட் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறனால ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது என்ன வந்துடும்? 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் 1/2 பிஹெச் அப்படின்றது 1/2. நம்ம பி வந்து பேஸ் இருக்குது, ஹைட்டு வேணும். ஹைட்டு வேணும்னா இன் ட்ரையாங்கிள் ரைட்டில் செஞ்சு கொண்டு வரேன் சைடில். இன் ட்ரையாங்கிள் ஓபிஏல tan தீட்டா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து ஹச்சு, அட்ஜசன்ட் வந்து ஆறு. அப்போ ஹச்சு கண்டுபிடிச்சோம்னா ஆர் tan தீட்டா அப்படின்னு வந்துடும். இதுதான் என்னது? ஹச். அந்த ஃபஸ்ட்டு ஃபிகருக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். எது கண்டுபிடிச்சிருக்கேன்? ஹச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? ரைட். ஹச்சு கண்டுபிடிச்சிருக்கேன், மறந்துடாது. இந்த ஏபிசியோட தேவையில்லை. அந்த ஏபிசியோட தேவையில்லை, ரேடியஸ் மட்டும் எழுதிட்டா போதும். சரி, அப்போ இதுக்கு எழுதியில் 1/2 பேஸ் வந்து ஆர், ஹைட்டு வந்து ஹச்சு கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர் tan தீட்டா அப்படின்னு அர்த்தம். கிரேட்டர் than equal to தீட்டா அப்படின்றோம். தீட்டான ஆங்கிள் தான் இருக்குது, இந்த இதுக்குள்ளது, இந்த ஆங்கிளுக்குள்ளது. θ/360 πr². பைன்றது 180 டிகிரி. சரி தானே சொல்கிறது? தீட்டா இருக்கட்டும். 360 இன்ட்டு 180 இன்ட்டு r²னா 1 × 1 ஒன்று தான். அதே மாதிரி 1/2 ஏபின்றது வந்து இது ஆர்ரா, ரேடியஸ்ரா. ஏன்றது ரேடியஸ் தான், பின்றது ரேடியஸ் தான். சரியாக சொல்கிறது? சைன் தீட்டா அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் என்ன வந்துடும்? 1/2 r² tan தீட்டா அப்படின்னு வருது. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா θ/2 greater than equal to 1/2 sin தீட்டான்னு வருது. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ இதில் என்ன செய்யலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிரும். 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா r² tan தீட்டா greater than equal to தீட்டா greater than equal to வெறும் சைன் தீட்டான்னு வந்துடும். சரியா சொல்கிறது? வெறும் சைன் தீட்டான்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா
சைன் தீட்டாவில் டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கவேன். என்னது சைன் தீட்டாவில் எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஈஸியான 5 மார்க்கு. சரியா? பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. இதில் இந்த ஏபின்றது ரேடியஸ், ஏயும் பியும் என்னது ரேடியஸ் அப்படின்னு ஆற்று வச்சுக்கோ. ஏபின்றது என்னது ரேடியஸ். ஏன்னா ஓபி ஓசின்னு இருக்கு பாரு. ஏக்கு ஏத்தாப்புல அது எல்லாமே ஏபி ஏபி அப்படின்றது ரேடியஸு. அதனால் 1 அப்படின்ற கொண்டு ஆன்சர் எடுத்துடலாம். அதுக்கு அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. சரியா சொல்கிறது? மறந்துடாத. அதுதான் இங்கே கணக்குடைய மீனிங். அதை விட்டுட்டு மறந்துடக்கூடாது. நிதானமாக பார்த்துக்கோ. அப்போ இதுக்கு சைன் தீட்டாவில் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கவேன். சைன் தீட்டாவில் என்ன செய்யலாம்? டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பேஜுக்கு போவா? சரி. அப்போ ஆர் ஸ்கொயர் டான் தீட்டா பை சைன் தீட்டா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு தீட்டா பை சைன் தீட்டா கிரேட்டர் தென் 1 அப்படின்னு அர்த்தம். சைன் தீட்டா டிவைட் பண்ணிட்டோம்னா இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஆருக்கு வந்து 1ன்னு போட்டுடலாம்ல தம்பி. அதை விட்டுட்டு பார்த்தியா? ஆருக்கு என்ன செய்யலாம்? 1 ஸ்கொயர் தானே. ப்ரீவியஸ் பேஜில் ஆருக்கு என்ன சொல்லலாம்? 1ன்னு கூட போட்டுக்கலாம் ப்ரீவியஸ் பேஜில். ஏன்னா ரேடியஸ் 1 தானே, யூனிட் சர்க்கிள் தானே. அப்போ இது 1 வராதுல. அப்போ அந்த இடத்த மட்டும் ஏன் போடாமல் இருக்கும்? இந்த இதில் வந்து 1 தானே, இந்த இடத்துல போட்டுக்கலாம். ரேடியஸ் வந்து 1 × 1. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 1/2 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2 போயிடும். வெறும் டான் தீட்டா தான் வரும். சரிதானா? அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜுக்கு போனோம்னா டிவைடட் பை சைன் தீட்டா அப்படின்னா டான் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா கிரேட்டர் than equal to தீட்டா பை சைன் தீட்டா கிரேட்டர் than equal to 1 sin தீட்டா. சரி, இப்போ சைன் பை காஸ் இது வந்து என்ன ஆகும் பார்ப்போம். டான் தீட்டா பை சைன் தீட்டான்றது என்ன ஆகுன்னு பார்ப்போம். டான் தீட்டா வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டா பை வேணால் 1ன்னு வச்சுட்டு ரிசிப்ராக்கல் பண்ணால் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு 1 sin தீட்டான்னு வரும். கேன்சல் பண்ணிட்டா என்ன வந்துடும்? 1 cos தீட்டான்னு வந்துடும். என்ன வந்துடும்? 1 2 அடிச்சிட்டோம்னா 1 cos தீட்டான்னு வருது. சரியா சொல்கிறது? அப்போ இதை எடுத்துட்டு எனக்குள்ள 1 cos தீட்டான்னு எழுது. கிரேட்டர் than equal to தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதி கிரேட்டர் than equal to சரியா சொல்கிறது? கிரேட்டர் than equal to என்ன வந்துடும்? சைன் தீட்டா கேன்சல் ஆகிரும்ல. சாரி, இங்கே 1 தான் வரும். இங்கே சைன் தீட்டா இருந்துச்சுல 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கேயும் 1 தான். 1 தான் டிவைடட் பை சைன் தீட்டாவில் போட்டோம்னா. சரி, இப்போ டேக்கிங் ரிசிப்ராக்கல் எடுக்கையில் இனிக்வாலிட்டி சிம்பிள் மாறிடும். டேக்கிங் ரெசிப்ராக்கல் அப்படின்னு எழுதையில் என்ன ஆயிரும்? சிம்பிள் மாறிடும். டேக்கிங் ரெசிப்ராக்கல்னு எடுத்தோம்னா காஸ் தீட்டா கிரேட்டர் than equal to less than equal to sin தீட்டா பை தீட்டா less than equal to 1 அப்படின்னு வந்துடும். இதில் லிமிட் சேர்த்தோம் அப்படின்னா லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 காஸ் தீட்டா less than equal to லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா less than equal to 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னா தட் இஸ், அதாவது 1 மட்டும் தனியாக எடுப்போம். எதை? எல்லாமே ஈக்குவல் தானே கொடுத்துருக்கு உனக்கு. அப்போ 1 மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னா லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு என்னது? 1. இது ஒரு ஆன்சர். இது என்னது? ஒரு ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு முடிச்சுக்க. இதே இது செகண்ட் ஆன்சர் வரையில் லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 காஸ் தீட்டா சரி என்ன சொல்கிறது?
செகண்ட் ஒன் ப்ரூவ் பண்ணணும்ல. இதிலே நம்ம தீட்டா டென்ஸ் ஜீரோன்னு போட்டோம்னா உனக்கு இதிலே வந்துடும் காஸ் ஜீரோன்னு வந்துடும். 1 < லிமிட்டு தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா < 1. சாண்ட்விச் தியரம்னு ஒன்று சொல்லுவாங்க, சாண்ட்விச் தியரம்னு. சரியா? அதுபடி இப்படி ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நடுவில் எடுத்துடலாம். தட் இஸ் அதாவது சாண்ட்விச் தியரம் லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ். இதை நான் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ப்ரூஃப் எடுக்கணும். இது ஒன்றாவது ப்ரூஃப் பண்ணிட்டேன். சரியா? செகண்ட் ப்ரூஃப் ஒன்று இருக்குது. அதில் இதுலேயே இருந்து அதை கொண்டு வந்துடலாம். சரியா சொல்கிறது? ரெண்டாவது ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்னா அதிலிருந்து கொண்டு வா, பொறுமையாக நிதானமாக கொண்டு வா. சரியா? அதில் என்ன கொடுத்துருக்கு செகண்டில் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 என்ன வரும்? 1 - cos தீட்டா பை தீட்டா அப்படின்னு எடுத்தோம்னா என்ன போட்டுரும்? 1 - 1 தீட்டா பை தீட்டா ஃபார்ம் வரும். அப்போ இதை வந்து நம்ம ஃபார்மெட்டுக்கு மாற்றுறேன். என்ன ஃபார்மெட்டுக்கு மாற்றுறேன் அப்படின்னா ட்ரிகனாமெட்ரிக்கு ஃபார்முலாவுக்கு மாற்றுறேன். 1 - cos தீட்டானா 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2 நான் ஒரு காண்பார் பை தீட்டா. சரிதானா? பார்த்துக்கோ. அகைன் என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்க. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரியா? இதை ரெண்டு இதாக பிரிச்சுக்க. லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 2 sin ஸ்கொயரா 2 sin தீட்டா பை 2 ஒன்று, இன்னொரு sin தீட்டா பை 2ன்னு ஒன்று பிரிச்சுக்கோ. பிரிச்சிட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? பை தீட்டான்னு இருக்கும். பை என்ன இருக்கும்? தீட்டா. சரிண்ணா? அப்போனா நம்மளுக்கு இங்கே வேல்யூ கவனிச்சு பாருவேன். sin தீட்டா பை தீட்டா தான் என்னது? 1. இந்த 2வை கீழே இறக்கிட்டு வந்துட்டோம்னா லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை 2 இன்ட்டு sin தீட்டா பை 2. இந்த 2வை கீழே இறக்கிட்டு வந்துட்டோம்னா பை என்ன வந்துடும்? சாரி, பை தீட்டா பை 2ன்னு வந்துடும். அப்போ இந்த ஒன் செட்டுக்கு என்ன போட்டுடலாம்? ஆன்சரு 1ன்னு போட்டுடலாம். இல்லை சார் மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னா ரைட், ஓகே, அப்படி வேணால் செஞ்சுக்க. புரியலை அப்படின்னா 2 இன்ட்டு இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்க. அப்படி பண்ணிட்டோம்னா இந்த 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு செட்டு மட்டும் கிடைக்கும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் என்ன செஞ்சிடறேன்? டிவைட் பண்ணிடுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 2ஆல் என்ன செஞ்சுருக்கேன்? டிவைட் பண்ணியிருக்கேன். சரியா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ. அப்போ தீட்டா பை 2ன்னு வந்துடும். தீட்டா பை 2ன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வந்துடும்? 1ன்னு வந்துடும். ஆன்சர் என்ன வந்துடும்? 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதுக்கு 1ன்னு கிடச்சிரும். அப்போ லிமிட்டு தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை 2 இன்ட்டு என்னது? 1 அப்படின்னு அர்த்தம். ரெண்டாக பிரித்தோம்னா அதுக்கு என்ன ஆயிரும்? 1ன்னு ஆயிரும். அப்போ தீட்டா டென்ஸ் டு 0னா என்ன ஆயிரும்? இதுக்கு 0 sin தீட்டா போட் 0 தீட்டாவுக்கு பல 0 போட்டோம்னா 0 ஆயிரும். அப்போ இங்கிட்ட என்ன இருக்குது? லிமிட்டு தீட்டா டென்ஸ் டு 0 1 - cos தீட்டா பை என்னது? தீட்டா அப்படின்றது 0. இந்த 1/AB அப்படின்றது sin தீட்டா அப்படின்றது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்குள்ள ஃபார்முலா, மறந்துடக்கூடாது. இதில் ஏபின்றது ரேடியஸ் அந்த இதுக்கு. சரியா? மறந்துடாதீங்க. சரிங்களா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்குங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளது. இதில் தீட்டா இங்கே இருக்கும். ஏபி அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் என்னது? தீட்டான்னு அர்த்தம். sin சின்னு சொல்லணும் ஆக்சுவலி, அதை நான் தீட்டான்னு போட்டிருக்கேன். சரியா? ஏபிக்கு இடையில மறந்துடாதீங்க. அதை ஏக்கும் பிக்கும் ரேடியஸ் அப்படின்னு 1. நீங்கள் வேணால் 1 வேணால் ஆர்னு வேணால் போட்டுக்கங்க. ஏபின்னு பதிலாக ஆர் அப்படின்னு வேணால் போட்டுக்க ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா சொல்கிறது? ரைட், தேங்க்யூ.